நம்ம மீனா அப்பத்தா சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்கப்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மீனா அப்பத்தா வீட்டில் கோஸ் பக்கோடா பண்ண போகிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸா வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். கோஸ் ஒரு 350 கிராம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கப்பா. இதில் என்னென்ன கலக்கலான்னு சொல்லலாம் வாங்க. தனி மிளகாய் தூள், பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கினது, பச்சை மிளகாய் 1 பெருசு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த கடலை மாவு இதுக்கு 6 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கிறணும். தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு பெருங்காயம், தேவையானது. வாங்க இது எப்படி கலக்கலான்னு சொல்றேன். வச்சிருக்கேன் கோஸில் இந்த பொடியை நறுக்கின ஆனியன் போடுறோம். பெரிய வெங்காயம் போட்டோம். இப்போ அடுத்த நம்ம கொஞ்சம் சால்ட்டு போடுறதுக்கு முன்னாடி நல்லா பிசையணும். அளவு சால்ட்டு போடுறோம். ஒரு 3/4 ஸ்பூன் மறுபடியும் பிசைகிறோம். நல்லா தண்ணி ஊற்றிடக்கூடாது, தேவைப்படும் போது தண்ணி ஊற்றணும். வெங்காயமும் நல்லா பிசைஞ்சிருச்சு. இந்த கடலை மாவு இதுக்கு ஒரு 6 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு அரிசி மாவு இதே 2 ஸ்பூன் போடுறேன். இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இப்போ இது தனி மிளகாய் தூள் போடுறோம். ஒரு ஸ்பூன் போடுறேன். இதோட நறுக்கிய கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், கொஞ்சம் சோம்பு வாசனைக்கு இந்த அளவு சோம்பு போதும். இது நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் பொறுமையா. கோஸ் தண்ணி விடும். நம்ம அப்போ தேவைப்படும் போது தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம், தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா இந்த பக்கத்தில் நம்ம எடுத்து எண்ணெய் காயவும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 2 போட்டு எடுக்கலாம் பக்கோடா. இது கிள்ளி கிள்ளி போடணும். இதுட்டோம்னா பஜ்ஜி ஆயிடும். இது போட்டாதான் பக்கோடா. நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்புறம் தான் திருப்பி விடணும். நல்லா திருப்பணும். நல்லா சுவையாக இருக்கும். முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நின்று வேகணும். அப்பதான் கிறிஸ்பியாச்சு வெந்துடுச்சு. சவுண்டு கேட்குது பாருங்க. சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. போட்டு முடிச்சாச்சுப்பா. இது 4 பேர் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை சாப்பிடுவாங்க, மொறு மொறுன்னு இருக்கும். பாருங்க, அப்பதான் இந்த உடைக்கிற சத்தம் பார்த்தீங்களா? உப்பு, நல்லா வரப்பு, நல்லா பெருங்காயம், எல்லா வாசனையோட சோம்பு நல்லா டேஸ்டா இருக்கு. இதை நீங்க செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு அப்பதான் கமெண்ட் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. சரிப்பா, தேங்க்யூ, பாய்.